வணக்கம். ஆன்மீக செய்திகள். கும்பகோணத்தில் உள்ள பழமையான வைணவ ஸ்தலங்களில் ஒன்று சக்கரபாணி சுவாமி கோயில். ஆண்டுதோறும் பங்குனி திருவோணத்தில் சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெறும். இந்த ஆண்டு பங்குனி திருக்கல்யாண உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக விஜயவல்லி தாயார் சமேத சக்கரபாணி சுவாமி திருமண கோலத்தில் அருள் பாலித்தார். பக்தர்கள் சீர்வரிசை எடுத்து வந்தனர். பெருமாள் மற்றும் தாயாருக்கு மாலை மாற்றுதல் நலங்கு வைபவம் நடந்தது. வேத மந்திரம் முழங்க மாங்கல்ய தாரணம் செய்தனர். மேளதாளம் இசைக்க மகா தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து பெண்களுக்கு திருமாங்கல்ய சரடு, குங்குமம், மஞ்சள் உள்ளிட்ட மங்கள பொருட்கள் வழங்கினர். கோவிந்தா கோஷம் முழங்க பக்தர்கள் பெருமாள் திருக்கல்யாணத்தை தரிசித்து மனமுருகினர். योगक्षेमाय पुरुषोत्तम ओम नमः पुंडरीकरो नरवृषका गुप्जो महाभागवो रामो यादव नंदनो फलरवगा நீலகிரி மாவட்டம் குன்னூர் தந்தி மாரியம்மன் கோயில் சித்திரை தேர் திருவிழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவையொட்டி தினமும் உபயதாரர்கள் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடக்கிறது. நேற்றிரவு விபி தெரு மார்க்கெட் பகுதியில் பூக்குண்டம் திருவிழா நடந்தது. முன்னதாக தந்தி மாரியம்மன் கோயிலில் இருந்து அம்மன் சிம்ம வாகனத்தில் பவனி வந்தார். இதில் பக்தர்கள் சாட்டையால் தங்களை தாங்களே அடித்துக் கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து சிறுவர், சிறுமியர், பெரியவர்கள் என ஆயிரக்கணக்கானோர் பக்தி பரவசத்துடன் பூக்குண்டம் இறங்கினர். போலீசார் உட்பட குழந்தைகளை சுமந்து பலரும் குண்டம் இறங்கினர். ஜாதி மத பேதமின்றி மக்கள் உப்பு வீசி நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஏற்பாடுகளை இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவ சங்கத்தினர், உபயதாரர்கள், பக்தர்கள் செய்திருந்தனர். விபி தெரு, விநாயகர் கோயில் உட்பட பல இடங்களிலும் தன்னார்வ அமைப்பினர் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. விவேகானந்தர் நற்பணி மன்றம் சார்பில் கூட்ட நெரிசலை தவிர்க்க எல்சிடி வைத்து பக்தர்கள் பார்க்க ஏற்பாடு செய்யப்பட்டது. இலவச மோர்பந்தல் அமைக்கப்பட்டது. இன்னிசை கச்சேரி நடைபெற்றது. நாளை காலை 12:30 மணிக்கு தேரோட்டம். ஏப்ரல் 17ஆம் தேதி முத்து பல்லக்கு, ஏப்ரல் 18ஆம் தேதி புஷ்ப பல்லக்கு நடக்கிறது. மே 8ஆம் தேதி மறு பூஜையுடன் விழா நிறைவு பெறுகிறது.
மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் தெற்காடி வீதியில் உள்ள தெய்வநெறி கழகத்தில் சிருஷ்டி கீதை பாராயண குழுவினரின் பகவத்கீதை பாராயணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பெண் பக்தர்கள் பங்கேற்று பகவத்கீதை பாராயணம் செய்து பக்தி பரவசம் அடைந்தனர். அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. உலக பிரசித்தி பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோயிலில் சித்திரை திருவிழா கோலாகலமாக துவங்கியது. நந்தி மண்டபம் முன்புள்ள கொடிமரத்திற்கு 16 வகை வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து சந்திரசேகரர் சுவாமி பஞ்சமூர்த்திகளுடன் கொடிமரத்திற்கு எழுந்தருளினர். மேளதாளம் இசைக்க கொடிமரத்தில் நந்தி வாகனம் பொறிக்கப்பட்ட கொடிப்பட்டம் ஏற்றப்பட்டது. வேத மந்திரம் முழங்க மகா தீபாராதனை காட்டப்பட்டது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் ஏப்ரல் 27ஆம் தேதி நடைபெறும். சிவசிவ கோஷம் முழங்க திரளான பக்தர்கள் கொடியேற்ற விழாவில் கலந்து கொண்டு மனமுருகினர். गौरीनिवाललीलानि दक्षेदपदे शिवपीठादिदुक्पदे अष्टापदे नवपदे बभूविधि सहस्राक्षेवागणदेवस्य मती नमः ॐ सर्वागदेवात् नमः தேனி கண்ணாத்தாள் கோயிலில் பங்குனி திருவிழா கடந்த 27ஆம் தேதி கோலாகலமாக துவங்கியது. விழாவையொட்டி தினமும் அம்மன் பல்வேறு அலங்காரங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்து வருகிறார். விழாவின் ஒரு பகுதியாக பெண்கள் முளைப்பாரி ஊர்வலம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கோயில் வளாகத்தில் இருந்து முளைப்பாரிகளை தலையில் சுமந்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று அரண்மனைப்புதூர் பகுதியில் உள்ள பெரியாற்றில் முளைப்பாரிகளை கரைத்தனர். கோயில் வளாகத்தில் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். அம்மனுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் அம்மனை வழிபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு கோ காமாட்சிபுரம் சென்றாய பெருமாள் கோயிலில் பங்குனி திருவிழா கடந்த 3ஆம் தேதி கோலாகலமாக துவங்கியது. பாரம்பரிய வழக்கப்படி 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் திருவிழாவில் முதல் நிகழ்வாக மலை மீது அமர்ந்திருக்கும் சென்றாய பெருமாள் காமாட்சிபுரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். 15 நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவின் இறுதி நாளில் மாத்திலான சென்றாய பெருமாள் சிலை அலங்கரிக்கப்பட்ட பூ பல்லக்கில் பக்தர்களால் தூக்கி வரப்பட்டது. உரிமை மேளம் முழங்க ஆடிய வண்ணம் சென்றாய பெருமாள் பல்லக்கு கிராமம் முழுவதும் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. ஊர் மத்தியில் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் சென்றாய பெருமாள் உற்சாகமாக ஆடிய வண்ணம் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திருவிழா முடிந்து ஊர் பொதுமக்கள் பெருமாளை மீண்டும் மலையேறச் செல்லும் நிகழ்வு நடைபெற்றது. சென்றாய பெருமாள் கிராமத்தை விட்டு போக மனம் இல்லாமல் கோபித்துக் கொண்டு வேகமாக மலைக்கு செல்லும் காட்சியுடன் திருவிழா நிறைவு பெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர்.
ஓடி